இங்க இருக்கிற பாதி பசங்களுக்கு கான்ஃபிடன்ட் தர ஒரே விஷயம்னா அது அவங்க முடி தான். ஹேரை நல்லா ஹெல்த்தியாவும் ஷைனியாவும் நல்லா புசு புசுன்னு வச்சிருக்கணும்னு யாருக்கு தான் ஆசை இருக்கு. ஆனா இங்க என்ன பிரச்சனைனா இங்க இருக்கிற பாதி பசங்களுக்கு அவங்க ஹேரை எப்படி ஹெல்த்தியாவும் ஷைனிங்காவும் வச்சுக்கணும்னு தெரியல. ஸோ உங்க ஹேரை நல்லா ஹெல்த்தியாவும் ஸ்ட்ராங்காவும் வச்சுக்க ஒரு 5 விஷயத்த சொல்றேன். இந்த 5 விஷயத்த மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா 50 வயசு ஆனாலும் உங்க ஹேர் உங்களை விட்டு போகாது. நம்பர் 1, ஃப்ரீக்வெண்டா ஷாம்பு யூஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணுங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் டெய்லி ஹேர் வாஷ் பண்ணா ஹேர் கிளீனா இருக்கும். பட் ஆக்சுவலி ஓவரா ஹேர் வாஷ் பண்ணீங்கன்னா அதுவே உங்க ஸ்கேல்ப்ல இருக்க நேச்சுரல் ஆயில்ஸை போக்கிடும். அதனால ஃப்ரிஸி ஹேர் டேமேஜ்னு இப்படி பல ப்ராப்ளம்ஸ் வரும். அப்புறம் கொஞ்ச நாள்ல ஹேர் ஃபாலும் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஹேரை டெய்லி வாஷ் பண்ணாம ஆல்டர்னேட் டேஸ்ல வாஷ் பண்ணாலே போதும். அண்ட் நீங்க யூஸ் பண்ற ஷாம்புவும் மைல்டான ஷாம்புவா பார்த்து யூஸ் பண்ணுங்க. நம்பர் 2, நம்மள ரொம்ப பேருக்கு கண்டிப்பா இந்த ஒரு ஹேபிட் இருக்கும், கொதிக்கிற தண்ணியில குளிக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க ஹாட் வாட்டரை ஹேர் வாஷ்க்கு யூஸ் பண்ணீங்கன்னா அதுவே உங்க ஸ்கேல்பை ட்ரை பண்ணி ஹேர் ரூட்ஸையும் வீக் பண்ணி விட்டுரும். உங்களுக்கு ஃப்ரிஸி ஹேர் டேமேஜ் வர நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ கொதிக்கிற தண்ணியில குளிக்காம லூப் வார்ம் வாட்டர்ல குளிங்க. இன்னும் தமிழ்ல சொல்லணும்னா வெதுன்னு இருக்க தண்ணியில குளிங்க. இல்லைன்னா பச்சை தண்ணியில குளிக்கிறதே பெஸ்ட் தான். நம்பர் 3, நிறைய பேர் இங்க எனக்கு கண்டிஷனரே தேவையில்லைன்னு சொல்லிட்டு கண்டிஷனரே போடாம இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா கண்டிஷனர் தான் உங்க ஹேரை சாஃப்டாவும் ஷைனிங்காவும் வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். ஸோ இனிமையாச்சு கண்டிஷனர் ஸ்கிப் பண்ணாம யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுலயே முக்கியமான விஷயம் என்னன்னா கண்டிஷனர் ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணாம வெறும் முடியில மட்டும் அப்ளை பண்ணுங்க. இல்லனா ஸ்கேல்ப் ஓவரா ஆயில் ஆகி டேண்ட்ரஃப் வரதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. நம்பர் 4, ஸ்டைலிங் ப்ராடக்ட்ஸை டெய்லி யூஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணுங்க. ஏன்னா ஸ்டைலிங் ப்ராடக்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணும்போது ஹேரோட மாய்ஸ்சர் கம்மியாகி ஹேரும் வீக் ஆகிடும். கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் லிமிட்டடா யூஸ் பண்ணுங்க. நம்பர் 5, லாஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், நியூட்ரிஷன். நீங்க என்னதான் மணிக்கணக்கா ஹேர் கேர் பண்ணாலும் ப்ராப்பரான ஃபுட் இன்டேக் பண்ணலனா உடஞ்சு போன பாத்திரத்தை தண்ணி ஊத்துற மாதிரி தான், ஒரு பயனும் இல்லை. ஸோ ஹேர் கேர் பண்ணுங்க. அதை விட முக்கியமா ஹேருக்கு தேவையான ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ்லாம் சாப்பிடுங்க. அப்போதான் உங்க முடி நீங்க நினைச்ச மாதிரி ஸ்மூத்தாவும் ஹெல்த்தியாவும் ஷைனிங்காவும் நல்லா புசு புசுன்னு இருக்கும். இந்த மாதிரி மென்ஸ் க்ரூமிங் கண்டென்ட்டுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற கண்டென்ட் எல்லாமே நோட்டிபிகேஷனா உங்க ஃபீடுக்கு வரும்.